காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். கொஞ்சம் இடவழி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இருந்தாலும் எடுத்துக்கொண்ட விஷயம், நாங்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருக்கிற விஷயம், இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழரசு கட்சி அது தொடர்பான முடிவுகள் எதையும் எடுக்கிறது இல்லை உடனடியான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் நினைக்கிறேன். ஆனால் மற்ற தளங்கள்ல அந்த சிவில் அமைப்பு பொது கட்டமைப்பு ஆக்கள் கொஞ்சம் அதுல சீரியஸா இருக்கிற மாதிரியும் ஒன்று இருக்குது. என்ன உண்மையில என்ன நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாத அவைக்கும் தெரியாதுன்ற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்குது. அப்ப நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் அம்மையா தெரியாது, அவைக்குமே தெரியாதுன்றதான் பிரச்சனை. ஏனென்றா பொதுக்கட்டமைப்பை உருவாக்குறவர்களுக்கு இவ்வளவு காலமும் இருந்த ஒரு சாட்டா இருந்தது. இப்ப அது சார்ந்த ஒரு முன்மொழிவா வச்ச, இப்ப ஏப்ரல் 30 ஒரு முன்மொழிவு வச்சவ இன்றைக்கு மே மாசம் ஆச்சு. மே இறுதியை நோக்கி 20ஆம் தேதிக்கு கிட்ட தாண்டிட்டோம். 20 தாண்டிட்டோம் பண்ணும் போது கிட்டத்தட்ட முடிவு ஒரு மாசத்துக்கு கிட்டவா. இப்ப அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சிவில் சமூகங்களின் கூட்டிணைவு அப்படி என்ற மாதிரி. இது ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு அல்ல. ஆனா கடைசியில வந்து மே 18 ஒட்டி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குது. அதுல இதே 32 பொது அமைப்புகளும் 14 தனிநபர்களுமாக பெயர் குறிப்பிடப்பட்டு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மேல இந்த மாதிரி சிவில் சமூகங்களின் வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களின் கூட்டிணைவு போட்டு லெட்டேட்டும் கிடையாது போட்டிருக்கு. அதனால இப்ப அவைக்கு பேர் அதுதான்னு அசியூம் பண்ணுவோம். எங்களுக்கும் அது அந்த அப்படி பெருசாவே சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. இனிமே கூட்டிணைவுன்னு சொல்லலாம். பட் ஆனா அது ஒபிஷியலான்றதெல்லாம் தெரியாது. அவை அப்படி தாங்களே அவர்கள் கால் பண்ணி கொள்றாங்க. நாங்களும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு கூட்டிணைவு கண்டே இந்த கூட்டமைப்பு கூட்டணி இப்ப அது மாதிரி இது கூட்டிணைவு. சரிதானே, அப்படி வந்திருக்கு. நம்ம முதல்ல கூட்டணி என்னதான் கொஞ்சம் மக்களோட கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி யோசிச்ச மாதிரி இல்ல. ஏதோ ஒரு வழியால குறியிட்டு காட்ட வேண்டி இருக்கிறதுனால அவர்கள் அதை கூட்டினவன்னு வச்சிருக்கணும் நினைக்கிறேன். எதிர்காலத்துல ஏதாவது அதுக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அவ்வளவு போட்டு பேசி முடிவு எடுத்துக்கிற மாதிரி இல்ல. அப்படி இருந்த மாதிரி தெரியல. எடுத்துதான் இது வந்துதான்னு தெரியல. அப்படி பேர் வைக்கலன்றதுக்கு ஒரு கதை கதைச்சு வச்ச அப்புறம் அதுக்கு ஒரு கதை கதைக்கிறீங்க. அவங்களும் என்னதான் நாங்க எல்லாத்துக்கும் கதைப்பதான் நாங்க இருக்கிறோம். அதனால நாங்களா அசியூம் பண்ணி கொள்ள வேண்டியதுதான். அது கூட்டி பேர் வச்சுனமா வைக்கலையான்றதெல்லாம் பிரச்சனை. அதாவது ஒபிஷியலா ஏதாவது ஒன்று அறிவிச்சுட்டா அந்த பிரச்சனைகள் வராது. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்ன, இது ஒபிஷியலா இப்ப நாங்க நாளைக்கு பாவிச்சதுக்கு பிறகு வந்து சொல்லக்கூடும். இல்ல நாங்க அப்படி ஒண்ணும் செய்யல, அதுல அப்படி ஒண்ணு போடப்பட்டிருந்த சொல்லியே நாங்க அப்படி ஒரு பேர்ல 2வது கூட்டத்துக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்ல என்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு. அந்த 2வது கூட்டத்தை பத்தி இப்ப வரைக்கும் ஒரு மூச்சும் இல்லையா. நாங்க முதல்ல காய்ச்ச மாதிரி அதை பத்தி அவ தொடர்ந்து மூச்சு இல்லை. இப்ப ஏப்ரல் 30க்கு பிறகு மே 18 ஒட்டி ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுதான் 2வது அறிக்கை. அதுல அந்த கூட்டணைவு என்று சொல்லப்படுறது அந்த ஏப்ரல் 30 அமைப்பு தான் என்று நாங்கள் கருதுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் என்னன்னா அந்த கீழே இருக்கிற ஒப்பம் போட்டிருக்கிறதுல இந்த 14 பேரும் 32 அமைப்புகளுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற அதே பெயர்களும் அமைப்பு பெயர்களும் இதுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இது அதுவாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒரு கருதுகோளாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த அப்படி காய்ச்சம்னா அதுக்கு இப்ப இது முதல் கூட்டிணைவுன்னு அது அழைக்கப்படுமாக என்று வச்சுக்கொண்டு கூட்டிணைவுன்னா எங்களுக்கு ஈஸியா காய்ச்சி கொண்டு போறதுக்காக இருக்கிறதுனால. சோ அப்ப அந்த கூட்டிணைவினுடைய தற்போதைய நிலை இதுவரைக்கும் அவர்கள் சொல்லி வந்தது இந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துல அவர்கள் என்னத்தை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டா அதுக்கு ஒபிஷியலா ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் ஒரு ப்ரோக்ரசிவ் ரிப்போர்ட்டும் கிடையாது. ஆனா இந்த மே 4ஆம் தேதி நடந்த இன்னொரு கூட்டத்துல சில முடிவுகள் தமிழரசு கட்சிக்கு ஒரு 2 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது தானே. அந்த 2 வார கால அவகாசம் 2 வார கால அவகாசம்ன்றது 18ஆம் தேதி முடியுது. சரிதானே, 19ஆம் தேதி தான் ஆனா கூட்டமே நடந்தது. தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் 19 நடக்குது, மே 19 நடக்குது. அந்த கூட்டத்துல இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக
தமிழரசு கட்சி முடிவெடுக்க கூடும் என்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா அந்த மே 4ஆம் தேதி கூட்டத்துல அது கூட்டணைவு கூட்டம் அல்ல, அந்த மே 4ஆம் தேதி அரசியல் கட்சிகளுக்கும் இந்த கூட்டணைவு என்று சொல்லப்படுறதுல இருக்கிறவர்களுக்கும் இடையில நடந்த கூட்டத்துல தமிழரசு கட்சி சார்பில பங்கு பற்றிய சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டும் இருக்கணும் அந்த கூட்டத்துல. மத்திய குழுவுல அதாவது அந்த கூட்டமே அன்அபிஷியல் என்ற மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்துல பேசும்போது என்னன்னா மத்திய குழுவுல எங்களுக்கு தான் ஆதரவு இருக்குது, அதனால அங்க தீர்மானம் வந்து இதுக்கு ஆதரவா தான் வரும், நீங்க பொது வேட்பாளர் விஷயத்துல நீங்கள் முன்னுக்கு நடந்து போங்க, உங்களோட தமிழரசு கட்சியும் வரும் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல கொடுத்திருக்கணும். அப்ப அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒருவேளை என்ன வெளியிலையும் பேசிருக்கேன், மே தின கூட்டத்துல தலைவரா தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் பேசியிருக்கிறார் தான் ஆதரவு. அது மாதிரி மட்டக்களப்பு பக்கத்துல வந்து ஸ்ரீநேசன் மற்றது அரியநேந்திரன் போன்றவர்களும் இது சம்பந்தமா வெளிப்படையாவே ஆதரித்து கருத்து சொல்லி கொண்டிருந்தவர். கொழும்புல அவர் சட்டத்தரணி தவராசாவும் அந்த மாதிரி பேசி இருக்கிறார், அறிக்கைகள் விட்டுருக்குன்னா. யாழ்ப்பாணத்துல சிலரும் தனிப்பட அறிக்கைகள் எல்லாம் செய்தியாளர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படி இப்படி எல்லாம் அறிக்கைகள் விட்டு ஒரு சூழல்ல எதிர்ப்பு குரல்கள் பெரிய அளவுல இருக்கல. இந்த ஆதரவு குரல்கள் வெளிப்படையா பேசின அளவுக்கு எதிர்ப்பு குரல்கள் இருக்கலாக சிவிகே சிவஞானம் அவர்கள் ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தவர், சுமந்திரன் ஆரம்பத்திலே ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தவர். அதை தாண்டி பெரிய அளவுல எதிர்ப்பு குரல்கள் இருக்கல என்றதுனால இப்ப ஒருவேளை தமிழரசு கட்சி ஒரு ஆதரவு சார்ந்த முடிவை நோக்கி போகுமோன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த கூட்டணியோட சேர்ந்து இயங்குறதாக இதுவரைக்கும் வாக்கு கொடுத்த கட்சிகள் இருக்குதான் இந்த சின்ன டிடிஎன்ஏ. அந்த சின்ன டிடிஎன்ஏ வந்து டிடிஎன்ஏல இருக்கிற புலட் வந்து அதனுடைய தலைவர் சித்தார்த்தன் பல இடங்கள்ல பல தலைவர்கள் மற்ற கட்சிகளுடைய தலைவர்களோட பேசும்போதும் சரி, வேற மூத்த தலைவர்களோ அல்லது சிவில் சமூக ஆட்களோடையோ பேசும்போது சரி, இந்த யோசனை ஒரு தேவையற்றது அல்லது இது பயனுள்ள ஒரு யோசனை இல்லை. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் யோசனை என்பது பயனுள்ள ஒரு யோசனை அல்ல. ஆனா ஒற்றுமைன்னு சொல்றாங்க, அதனால நானும் சேர்ந்து நிக்கிறேன் என்றதை தவிர இந்த யோசனையால ஏதாவது ஜனத்துக்கு பிரயோசனம் பெறும் என்ற மாதிரி நான் நினைக்கலன்னு அவர் ஏற்கனவே சொல்றேன். ஆனா நாங்கள் முதல் ஆரம்பிச்சிருக்கிறோம் கொள்ளை ரீதியா அந்த முடிவுக்கு உடன்பட்டு சுரேஷ் திரும்ப சொல்றாரு. சின்ன டிடிஎன் அவர் மட்டும் தான் சொல்லி கொண்டிருக்காரு, சுரேஷ் மட்டும் சொல்றாருன்னா கொள்கை ரீதியா இத முடிவெடுத்துருக்கேன், சின்ன டிடிஎன் முடிவெடுத்தோம். இவரும் அதைத்தான் சொல்றாரு. என்னன்னா அந்த ஒற்றுமை என்று கதைக்கிறபடியா நான் அவையோட இருக்கிறேன், அதால அதை மீறி வரையில. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அல்லது இது ஒரு பயனுள்ள ஒரு யோசனை இல்லை என்ற மாதிரி அவர் நேரடியா தன் சார்ந்தவர்கள் வேற கட்சி அரசியல் தலைவர் பேசிய வேற சில அரசியல் கொழும்புல இருந்தும் யாழ்ப்பாணத்துல இருந்தும் பேசின மூத்த தலைவர்கள் சிலர் சித்தார்த்தன் இப்படிதான் சொல்றாரு, அவர் அப்படிதான் பேசுறாரு சொல்லி அவர் பகிரங்கமா காய்க்கிறார், அவர் கதைக்கிறார், அப்படிதான் காய்க்கிறார். சரிதான். அப்ப அதுதான் நிலப்பாடு. அவைக்கும் என்னவா இருக்குதுன்னா இது ஒரு சுமார் ஒற்றுமை கோஷத்துல இருக்கிறதுனால சரி அதுக்குள்ள நாங்கள் முதல்லயே முரண்டு பிடிச்சு வீணா பிரச்சனைய வாங்கி கொள்ளாம எப்படியும் தமிழரசு கட்சி இதேதானே எடுக்கும், அதனால பழிய தூக்கி அங்க போட்டுட்டு முடிஞ்சு போயிட்ட மாதிரிதான் அவன் இருந்திருப்பினவன் நினைக்கிறேன். ஏன் அதை அப்படி சொல்றேன்டா, வெரி ரீசன்ட்லி ஒரு சில நாட்களுக்கு முன்னம் செல்வம் அடைக்கல்னாலும் என்ன சொல்றாருண்டா, தமிழ் பொது வேட்பாளர் தொடர்புல ஆராய்ந்து வருகிறோம் என்றார். ஆனா முதல் முடிவெடுத்த கொள்ளை முடிவு என்று சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அது தொடர்புல ஆராய்ந்து வருகிறோம் என்றா இல்ல அவருக்கு சிலவள அங்க இருந்து தெற்குல இருந்துதான் ஒரு பிரஷர் வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு தேவை இருக்கும், அப்படி சொல்லணும்ன்றதை தாண்டி ஒரு சிங்கள தலைவர்களை நேரடியா ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அப்படி கணக்க கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அதை பற்றி இல்ல சாரமலையா கேள்விப்பட்ட மக்களுக்கு தெரியாது. இங்க மே தினத்துல உடத்து குரல் உடுத்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று பேசின ஒரு தலைவரே அங்க அந்த ஊரா போனோன்னா அங்க இருந்து கொழும்புல இருந்து கேள்விப்பட்டதா, என்ன நீங்கள் இங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லி போட்டு அங்க போய் அப்படி காய்ச்சிருக்கிறீங்களா, இங்க
தலைவர் கொதிச்சு போயிருக்கிறார். என்ன அது நாங்களா அவன் தலைவர், சரி சரி சரி, மேபி நாட்டின் தலைவரா கூட இருக்கலாம். அவன் தலைவர்னு நான் சொல்றது அந்த பக்கமா இருக்கிற தலைவர்ல வைக்கும் தலைவர்களா இருக்கலாம், வடக்குல இருக்கிறவர்களுக்கும் தலைவர்களா இருக்கலாம் போல. என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அவங்க கேக்குறாங்க. இல்லாட்டி கொதிக்கிறது வேண்டிய தேவையில்லை. பிறகு அதுக்கு இந்திய இருந்து அது அங்க அவர் தண்ட அரசியலுக்காக அப்படித்தான் பேச வேண்டி இருக்குதுன்னு சொல்லி சமாளிகேஷன் வந்து போயிருக்கீங்கன்னா அதுக்கும் அவங்க எடுபட்ட மாதிரி தான். அப்படின்னா நேரம் எடுத்து அவரோட கதைக்க சொல்லுங்க, அதாவது தங்கள தலைவரோட நேரடியாவே தொலைபேசியில இந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி. ஏண்டா அவன் திருப்பியும் உறுதிப்படுத்த பாக்குறான் என்னண்டா, நான் அரசியலுக்காக சும்மா பேசினானே ஒழிய உங்களுக்கு தான் மாதிரி வாய்க்கலாலே புடுங்கிடணும்னு பாக்குறாங்க அவங்களோட. அந்த மாதிரி எல்லாம் கதைகள் இருக்கு. அதனால இங்க இப்ப பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீ ஃபேக்டரியல் சீனியல் சர்க்கரையல் எல்லாம் இருக்குதானே, அப்ப அதனால அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. கடைசியா எங்களுக்கு நேரடியா தெரியுற விஷயம் அவ சொல்ற விஷயங்கள் தான் இதுகள். இப்படி எல்லாம் நடக்கிறது வரும். முட்டுப்பட்டவன அந்த பக்கத்துல இருந்து எல்லாம் விட்டு விடுவாரு. இவர் இத்தனாம் தேதி வந்தவர், இத்தனாம் தேதி சந்திச்சவர், இவர் இதுல இருந்தவர், அவர் அதுல இருந்தவன எல்லாம் படம் போட்டு காட்டுவாங்க. இன்னென்ன காய்ச்சவ, இன்னென்ன கேட்டவ, இன்னென்ன எல்லாம் சொன்னவ, இப்போ அப்படி சொல்லினவன எல்லாம் வந்துடும். அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்தா சரி. என்ன அரசியல் நிரந்தர எதிரி இல்ல, நண்பனம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு நண்பன் எதிரியா இல்லைன்னா காரியத்தை சாதிக்கிறதுக்காக இவையில போடுறதுக்காகவே அதெல்லாம் செய்திருவாங்க. இப்ப அதான் சொன்னேன், மேதினம் ஒரேல இவர் சொன்னார்ன்றத அவன் எடுத்தான் காய்ச்சான்ன்றது இல்ல. எங்களுக்கு எப்படி வருது பத்திரிகையாளர்களுக்கு, சரி இவர் இப்படியே விட்டா இவர் வேற மாதிரி போயிடுவார், அதனால இவர் இப்படித்தான் ஆளன்னு போட்டு காட்டிடணும்ன்றதுல அவன் குறியா இருக்கான், சரியா இருக்கான். பிரஷரை போட்டா தானே அவரும் கொஞ்சம் அடக்கி கிடக்கி ஒரு மாதிரி அந்த லைனுக்குள்ள அனுப்பி நம்ம இல்லைன்னு நினைக்க மாட்டோம். இல்லாட்டி ரெண்டு மேல்மட்ட தலைவர்களுடையான ஒரு ஆள் வெளியே வர்றதுக்கான. அதனால அதுகள்ல எல்லாம் இவதான் கட்டுக்குட்டிகளே தவிர அவங்க அதுகள் எல்லாம் வளர்ந்துண்டு ஒட்டாக்கள். உண்மையா நாங்கள் இவியல் இப்பதானே அரசியல் படிக்கணும், பாலபாடம் படிக்கணும். அவங்க அப்படி இல்லை தானே, அவங்க உண்மையா அரசியல் வளர்ந்துண்டு ஓட்டாங்க. இவ பாலபாடம் படிச்சு வந்து கேட்கலாம். இவியல் அவங்கள்ட்ட இப்படியான டபுள் ஆக்டிங் வேலை செய்ய வலிக்குன்னா மாட்டுப்படு மக்களை ஏமாத்துற மாதிரி ஈஸியா மாட்டுத்திட்டு போயிடலாம். அதான் அவனை கழுத்து புடியில வச்சிருப்பாங்க. அதனால இதெல்லாம் இருந்தது. பட் இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த ஏற்கனவே ஆதரிக்கிறோம்னு வெளியில காட்டிக்கொள்ற ஆட்களுக்குள்ளேயே கூட உண்மையான ஆதரவு நிலைப்பாடு ஒன்று இல்ல. அப்ப இது சிதறத்துக்கு எப்பவுமே ரெடியா இருக்குது. அதை ஆற்ற தலையில போட்டுட்டு சிதற வர்றதுன்றதுதான் கேள்வியா இருந்தது. சரிதான். பட் அதனால தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தின் முடிவுக்கு வெயிட்டிங், எல்லாருமா வெயிட்டிங் என்ற எல்லாமெல்லாம் இருந்தது. ஆனா இந்த கூட்டணைவும் அதுக்காகத்தான் வெயிட்டிங்கான்றதுல தெளிவில்லை. ஏனென்னா அதை பற்றி உத்தியோகபூர்வமான எந்த தகவலும் இல்லை. தாங்கள் என்ன செய்தினோம் ஒரு அறிக்கையிடல் ஒன்றும் இல்லைன்றதுனால இல்லை. ஆனா அப்படி சந்திப்புகள் நடந்து அவ பேசினதாகவும் தெரியல. சொல்லியிருந்தது தாங்கள் அரசியல் கட்சிகளோட எல்லாம் போய் சேர்ந்து இதண்டுவாம். இல்ல இதுமே மக்களுக்கு தெரியப்படுத்துதானே செய்து கொண்டு இருந்தாலும் அதுதான் என்ன சொன்னா, இது மக்களுக்கான ஒரு கான்செப்ட், மக்களுக்கான ஒரு விஷயம். இவன் ஜனாதிபதி பொது வேட்பாளரா இருந்தான்னு, இந்த தேசிய கட்டுமானமா இருந்தான்னு இதை நீங்கள் பர்சனலா காய்ச்சி போட்டு பர்சனலா நீங்கள் முடிவெடுத்து ரகசியமா காய்ச்சி முடிச்சு சைன் பண்ணி போட்டு வர்ற விஷயம் இல்லை. இதை நீங்கள் முன்னிலைப்படுத்துறது கண்டிப்பா மக்கள்கிட்ட போகணும். அதே மாதிரி உடனடியா அந்த தேசிய கட்டுமானத்துல உடனடியா அடுத்த இந்த பொது வேட்பாளர் விஷயம் வாக்கு போடுறது சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நீங்க ரகசியமா முடிவெடுக்கிறதுல ஒரு யோசனை இல்ல. முந்தைய எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்ப 10 வருஷத்துக்கு முதல் எலெக்ஷன் கேட்கறதுக்கு அந்த ராஜபக்சர்கள் இங்க கொஞ்சம் சுயேட்சைகளை உருவாக்கி விட்டவ ஓட்ஸ சிதற பண்றது. அப்ப அதுல காசை வேண்டிக் கொண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணி போட்டு ரகசியமா வெளியில வீட்டுக்காரருக்கே தெரியாம எலெக்ஷன் கேட்டாக்கள் இருக்கிறோம். அப்படி செய்யலாத. அதான் விஷயம் என்னவா இருக்குதுன்னா, இந்த கூட்டுணைவோட இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே அந்த யோசனை மீது, தமிழ் பொது வேட்பாளர் என்ற யோசனை மீது முழுமையான ஈடுபாடு இருக்குது என்றது இல்ல.
அவர்கள் எல்லாம் என்ன சொல்ல பாக்கணும்னா இந்த யோசனையோட நாங்கள் இருக்கிறோம் அல்லது அந்த ஏற்றுக்கொண்டோம்ன்றது இல்லை. ஆனா நாங்கள் எல்லாம் இந்த ஒரு ஒற்றுமை என்ற அடிப்படையில மட்டும்தான் நாங்கள் இந்த விஷயத்துல இருக்கிறோம் அப்படி. அப்ப தமிழரசு கட்சி ஒருவேளை அதுக்குள்ள வராம இருந்துட்டுது என்றால் அப்புறம் என்ன தமிழரசு கட்சி இல்லாம நாங்கள் என்ன மிச்சாக்கள் இருந்து என்ன செய்யறது என்ற லெவல்ல அப்ப கொண்டு போகலாம். அத அப்படியே முடிச்சிடலாம். ஆனா ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில அது இந்த விளைவுகள் எல்லாம் தமிழரசு கட்சி தானே. இதையும் எல்லாரும் பத்தி எழுத்தாளர்கள் கட்டுரையாளர்கள் அவைக்கு அவதான யோசனைகளை கொண்டு வந்தவ அவைக்கும் நீ கோபம் பெறும் அவை அதை எழுதுவினா இப்ப அடுத்த தேர்தல்ல தமிழரசு கட்சி வாங்கி கட்டும் மற்ற பக்கத்துக்கு அது சாதகமாகவும் இருக்கும்ன்றதுனால அதைய பிளீஸ் பண்ணி வச்சு கொள்றது நல்லதுதானே எதிர்கால அரசியலுக்கும். இல்ல உண்மையா இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல்ல இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட உண்மையா ஜனாதிபதி தேர்தலை நோக்காக கொண்டு அவைகள் கதைக்கவே இல்ல. பாராளுமன்ற தேர்தலில் தங்களோட வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு இல்லாட்டி சேர்த்து கொள்பதுக்கு இதுல ஒரு இந்த விஷயத்த ட்ரம்ப் காட்ட அடிக்கலாம். அடுத்து நாளைக்கு தோத்து போச்சுன்னு சொன்ன இந்த விஷயம் இல்லாட்டில அதை முன்னெடுக்காம போனா உதாரணத்துக்கு இப்ப தமிழரசு கட்சி இல்லை என்று சொல்லி முன்னெடுக்காமல் போனா நாங்கள் எப்படியான ஒரு விஷயத்தை அப்பவே கொண்டு வந்து நாங்கள் இவையெல்லாம் அதை குழப்பிட்டு பழைய தூக்கி போட்டா அவைக்கு சேதாரம் இல்ல. எல்லா பழியும் சுமந்திரன் மீதும் இது மற்ற கட்சிகளுக்கும் பொது வேட்பாளர் விருப்பம் இல்ல ஏன்னு சொன்னா சிங்கள வேட்பாளர்கள் ஆதரிச்ச ஒரு தலைவர் முந்தைய டீல்ல இருந்த ஆரம்பத்திலே டீல்ல இருந்தவ என்னண்டு அந்த டீல்கள் இந்த இவையாவது இப்ப இடைக்குள்ள வந்தார்கள். தமிழரசு கட்சி அல்லது தமிழரசு கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப இடையில வந்தார்கள். அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய 30 வருஷ பாரம்பரியத்துல போராட்டம் பண்ணி சொன்னா அதுல 25 வருஷம் இருக்கிறார்கள். திடீரென்று அப்படி ஒண்ணும் தடாலடியா முறிக்கலாதான். அதுல வேற பிரச்சனை. இப்ப நான் சொன்ன மாதிரி அவையிட்டே இந்த கயிறுகள் இருக்குமல்ல, கண்டிப்பா சூத்திர கயிறுகள் இருக்கு. அப்ப அதுகள் எல்லாத்தையும் இல்ல யோசிச்சு நடக்கும். அதனால சேஃபா அதான் சொல்றேன். எங்களுக்கு அதுல இது இல்ல. பட் நான் எல்லாரும் ஒற்றுமை அது இதுன்னு கதைக்கிறபடியா நாங்க குழப்பாம அதுக்குள்ள இருக்க பாக்குறோம்ன்ற மாதிரி ஒரு இதத்தான் இதான் டபுள் கேம் தான். டபுள் கேம் தான். இல்ல இப்ப சின்ன டிடிஎன்ஏக்காரர் டபுள் கேம் ஆடினா அவைகளுக்கு உண்மையா ஜனாதிபதி தெற்கில் இருக்க ஒரு சிங்கள வேட்பாளர் ஆதரிக்கணும் விருப்பமும் தேவையும் இருக்குது. என்னன்னு சொன்னா அவர் இருக்கலாம் இருக்குதுன்னு சொல்ல. சரி, ஓகே, இருக்கலாம். என்னன்னு சொன்னா அவர்களுக்கு நீண்ட காலமான அவர்களோட உறவும் அவர்கள் யாரோரால் வந்து அதால பெனிஃபிட்டும் இருக்கு. அது பழக்கப்பட்டது என்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எங்களுடைய இப்ப இங்க இவியல் இப்ப புதுசா அரசியலுக்கு வந்தாங்க இல்லாட்டி அவர்களோட உறவு இல்லாமல் இந்த சமாதானம் அதாவது இந்த யுத்த முடிவுக்கு வந்த அப்புறம் அவர்களோட உறவை பேண தொடங்கினாக்களுக்கு இவர்களுக்கு டிரெக்ட் பெனிஃபிட்ஸ் இருக்காது. தென்னிலங்கை இருக்கலாம். ஓகே, அப்பப்ப அப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு நல்லா சொல்லினேன். அதெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவும் சில நேரம் ஆதரிக்கிறதுண்டா டைரக்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். ஆதரிக்கிறேன்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியான இதுகள் இல்லாட்டில் அதுக்கான டீலை மேக் பண்ணக்கூடிய அதனால இந்த டைம் எடுக்கு நம்ம இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் சொல்லி அதுதான் இதுல சொல்ல வந்த விஷயம். நாங்க பேச எடுத்துக்கொண்ட விஷயம் தமிழரசு கட்சியின் கூட்டம் பற்றி. ஆனா நடுவுல இந்த இதெல்லாம் கொண்டு வரோம்னா அங்கே ஏற்கனவே அந்த அடித்தளம் உறுதியா இல்ல. அந்த முடிவின் மீது, அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற முடிவின் மீது ஏனைய அரசியல் கட்சிகள் கூட அவையோட சேர்ந்து இருக்கிறதாக கூறிக்கொள்ற அரசியல் கட்சிகள் கூட ஒரு உறுதியான முடிவோட இல்ல என்றதாவே உள்ளுக்க தளம்பல்ல நிக்கணும். பட் ஆனா அதை எப்படி வழிகாட்டி கொள்றது இல்ல எப்படி அந்த கூட்டுல இருந்து வெளியில போறது, அது அப்படி போயிட்டா தங்களுக்கு அது ஒரு அரசியல் பாதிப்பா முடிஞ்சிடுமோ எதிர்காலத்துல என்ற அச்சம் காரணமாக அதை வேற யாராவது சார்ஜ் எடுத்துக்கொள்ளட்டும், அதுக்கு பின்னால அப்படியே போயிடலாம் சிதறி இல்லாமன்ற நோக்கத்தோட தான் அவை இருக்கணும் என்றது நீங்க சொல்றது சின்ன டிஎன்ஏக்குள்ள இருக்கு. அவ மட்டும்தானே இப்ப இருக்கு. கூட்டுணைவு உண்டு, ஒரு பகுதி கூட்டுணைவு, இன்னொன்று சின்ன டிடிஎன்ஏ அதான் இருக்கு. ஆனா விக்னேஸ்வரன் சின்ன டிடிஎன்ஏல இல்ல. அவரும் இந்த கூட்டுணைவுக்கே இல்ல தானே, எல்லாத்துக்கும் அவர் வந்து போறாரு. ஆனா சின்ன டிடிஎன்ஏ இப்ப பார்த்தா கூட்டுணைவு சின்ன டிடிஎன்ஏ விக்னேஸ்வரன் ஆதரவு தளத்துல இருக்கணும். கூட்டுணைவு வந்து ஆதரவு தளத்தின் இதுவே என்னன்ற கேள்வி இருக்கு. அது அவர்கள் உறுதியா இல்ல.
இல்ல நான் மாறி யோசிக்கிறேன். அவர்கள் வந்துதான் இந்த கான்செப்ட கையில எடுத்திருக்கிறார், ஆரம்பிச்சது அவர்கள் தான். அதுக்குள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை உறுதியா இப்பவும் அவர் அப்படிதான் நிக்கிறார். சரிதானே, நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரா நிறுத்துறதுதான் ஒரே வழி என்று அவர் நிக்கிறார். பிளாட்டும் டெலோவும் அதுக்குள்ள இருக்கணும். சரிதானே, அதை விட ரெண்டு கட்சிகள் இருக்குது. ஒன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற ஒன்று இருக்குது, மற்றது சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தா சேர்ந்த ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், அது சானந்திய காண்ட கட்சி. இவர்கள் வச்சிருக்கிறது சரி ஏதோ ஒரு கட்சி. எலெக்ஷன் வரைக்கும் அதெல்லாம் பற்றி பாடமாக்கலாம் காணுமா நினைக்கிறார். இதுல போராளிகள் ஜனநாயக போராளிகள் அவர்கள் ரெண்டு பேரும் பெருசா வாய்ஸ் பண்ணல. அதாவது இப்ப ஸ்ரீகாந்தா மட்டும்தான் அந்த கட்சியிலையும் செயல்நிலையில இருக்கிறாரோட சிவாஜிலிங்கத்தின் செயற்பாடுகளை பெரிய அளவுல காண இல்ல. அவர் இப்ப இந்த அரசியல் உண்மையில முந்தைய ஒரு பொது வேட்பாளர் நின்றவர் அவர் போன தேர்தல்ல. ஆனா இந்த அரசியல் களத்துக்குள்ள அவருடைய பேரோ பேச்சையோ இல்ல. அதனால அவர் அங்க ஸ்ரீகாந்தாவும் இந்த பக்கத்துல ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் அவர் வெளிப்படையா பேசல. பட் ஆனா கூட்டங்கள்ல கலந்து கொள்ளினோம். அதுல ஆதரவு தளவன் மன்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்ற மாதிரி தான் அவர்களும் தங்களை காட்டிக்கொள்ளினோம். ஸ்ரீகாந்தா ஆதரிச்சு சில உறுதியான பேச்சுக்களை பேசியிருக்கிறார் அந்த கூட்டங்கள். ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் பெரிய அளவுல அந்த மாதிரி எந்த கருத்துக்களும் இதுவரைக்கும் இல்ல. போராளிகள் வந்து பெருசா அந்த அரசியல் ரீதியான தொடர்ச்சியான இதுகள்லாம் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் ஒரு மந்த நிலைமையா தான் இருக்கு. தேர்தல் வரும்போது கொஞ்சம் ஆக்டிவாவினோம் நினைக்கிறேன். பட் ஆனா அந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் என்று பார்த்தா அது பிளாட்டும் டெலோவும் தான். ஏன்னா அவ ரெண்டு பேருக்கு தான் எம்பி இப்ப வரைக்கும் எம்பி மேரும் இருக்கலாம். சரிதானே, சோ அதனால அவ ரெண்டு பேரும் உண்மையா ஒரு உறுதியான முடிவுல இல்ல இந்த விஷயத்த ஆதரிக்கிறது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சியினுடைய முடிவு என்றதுக்காக ஒரு வெயிட்டிங் இருந்தோம். அதுக்காக காத்திருந்தோம். அந்த காத்திருப்புக்கு தமிழரசு கட்சி கொடுத்திருக்கிற பதில் என்னன்னா, திருப்பி அவர்கள் என்ன இவர்களுக்கு செய்தார்களோ அதையே அவர்களும் செய்துகிட்டு இருக்கணும். என்னன்னா இதை பற்றி இப்போதைக்கு முடிவெடுக்கிறது அவசரம் இல்லதானே. ஆனா கட்சி கூட்டத்துக்குள்ள நடந்ததுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிச்சு கடுமையா பேசுவார்கள். கூட்டத்துல ஒரு பெரிய சண்டை வெடிக்கும், சச்சரவு வெடிக்கும் என்ற என்ன ஏற்கனவே தேசியம் பேசித்தானே நிர்வாகத்தின் முன் தலைவரே தெரிவு செய்த என்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததுனால அப்ப சிங்கள வேட்பாளர் ஆதரிக்கிறதுன்றது ஒரு சிக்கலான விஷயம், கொள்கைக்கு விரோதமாக. அப்ப அது அங்க ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த கூட்டம் தொடங்கின உடனே எல்லாரும் அந்த கூட்டத்துக்குள்ள இந்த விஷயம் பொது வேட்பாளர் விஷயம் தொடங்கின உடனே இல்ல எதிர்த்து தான் எல்லாரும் கழிச்சிருக்கணும். அதாவது கிட்ட சாராம்சமா சொன்னா ஒவ்வொரு 8 மாவட்டத்தில இருந்து வடக்கு கிழக்குல இருக்கிற 8 மாவட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பிரதிநிதி இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக தான் கழிச்சிருக்காரு. அதுல ஆக உறுதியா தங்களுடைய நிலைப்பாட்டை அதுல சொன்னது, அதாவது ஆதரிச்சு சொன்ன உறுதியா சொல்லிச்சுனமா இல்லையான்னு தெரியல. பொது வேட்பாளர் ஆதரிச்சு கருத்தை சொன்ன ஆட்கள் தான் 2 பேர் தான் திடமா சொன்னாங்க. ஒன்று ஸ்ரீதரன், இன்னொருத்தர் அரியன் என்று 2 பேர் தான் சொன்னது. மற்றது சட்டத்தண்ணி தவராசா, ரெண்டுக்கு நடுவில மாதிரிதான் அவர் பேசினார். இல்ல அவர் உறுதியா வெளியில உறுதியா தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிச்சு கருத்து சொல்லி கொண்டு. ஆனா அங்க உள்ள போய் பேசும்போது கூட்டத்துல பேசும்போது நாங்கள் அதையும் பார்க்கத்தான் வேணும் இதையும் பார்க்கத்தான் வேணும் என்றாலும் இதையும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு இந்த பக்கமாகவும் வர்ற மாதிரியும் அந்த பக்கமாகவும் வர்ற மாதிரி சரி கூடுதல் சாய்வா நாங்க இதை எடுத்துக்கொள்வோம் பொது வேட்பாளருக்கு ஆதரவு எடுத்துக்கொண்டா இந்த 3 பேர் மட்டும்தான் கூட்டத்துக்குள்ள இதாண்ட. அதுலயும் 2 பேர் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போயில்லை. சுத்தி இருந்த மற்றவர்கள் அதை எதிர்க்கும் போது இல்ல நீங்க அப்படி எல்லாம் செய்யலாது என்று அவர்கள் எந்த ஒரு விவாதத்துக்கும் தங்களை முடிவுக்கு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணல. ஒரு கன்வின்ஸ் பண்ற வேலை ஒன்றுமே செய்யல. சரிதானே, மற்றவர்கள் இணங்கி போகத்தக்கதாக தங்களுடைய வாதத்தை அவர்கள் முன்வைக்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தோம்னா நாங்கள் இப்படிதான் சொல்றோம்ன்றத பதிவு செய்யணும். இங்க கட்சிகளை பதிவு செய்ய நாங்கள் ஆதரவா இருக்கிறோம்ன்ற விஷயத்த நீங்க பதிவு செய்யுங்க, கூட்டத்துல பதிவு செய்யுங்க என்றதுல மட்டும்தான் உறுதியா இருந்திருக்கீங்க. அதை நான் நினைக்கிறேன். அது என்ன சொன்னா இங்க நாளைக்கு தேர்தல் 2 வரைக்குள்ள இங்க மக்கள்கிட்ட நாங்கள் சொன்னாங்க என்று சொல்றது சொல்லி இந்த பொது வேட்பாளருக்காக சொல்ற விளக்கமே அப்படித்தானே.
என்ன வல்லினம் 15 வருஷத்துல 3 ஜனாதிபதி தேர்தல் வந்தது, 3லயும் கட்சி எடுத்த முடிவு பிள்ளையாண்டினம் இப்போ சொல்லினோம். இப்போ அடுத்த முறை போய் 4வது 5வது தேர்தல் வரும்போது 4 தேர்தலையும் கட்சி எடுத்த முடிவு பிள்ளைன்னு சொல்லுவினோம். ஏனென்றா நாங்கள் அந்த கட்சியின் முடிவுக்கு ஆதரவா இருக்கேன். அப்ப நீங்கள் கேள்வி வேணுமெண்டா எடுத்து பாருங்க, அறிக்கையில இருக்கு நாங்கள் எதிர்த்த நாங்கள் எப்பவுமே அப்படி சொல்றோம். அதே நேரம் இப்போ அதான் சொல்லினேன், நாங்க சொன்னாங்க கேட்கல, சம்பந்தம் கேட்கலன்னு ஸ்ட்ராங்கா, ஆனா கட்சிக்குள்ள இருப்பினோம், ஸ்ட்ராங்கா எதிர்க்கவும் மாட்டினோம். ஏன்னா இப்ப நாங்க பேச்சு வேண்ட வேண்டியிருக்கோம், ஏற்கனவே ஒரு இடத்துல பேச்சு வேண்டியது காணாண்டு திரும்ப கட்சிக்குள்ளே வந்து அதை ஏற்கனவே பேச்சு வாங்கிருக்கிறேன். அதான் சொல்றேன், திரும்ப இந்தியம் கட்சி கூட்டத்திற்குள்ளே வாங்கிருக்கிறேன். அதுவும் ஒண்ணு நடந்திருக்கு. இது இந்த தொடர்ச்சியா பார்க்கலாம். அதை ஆனா என்னண்டா அவர்கள் ஒன்று தங்களுடைய கொள்ளையில இருந்து தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கும் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்குன்னா நீங்க அவர்கள் வெளியேறணும். எப்படி சுமந்திரனை வெளியேறுன்னு சொல்லி நம்ம அப்படி இப்ப பார்த்தா மத்திய குழு கூட்டத்தினுடைய முடிவோட பார்க்கும் நாங்களும் சுமந்திரனை வெளியேற சொல்லல வெளியேறா நல்லா. அப்படி பார்த்தா இப்ப உங்களுடைய பெரும்பான்மை மத்திய குழுவினுடைய பெரும்பான்மை வந்து இது இத்தனைக்கும் பழைய மத்திய குழுவா சுமந்திரனுடைய பெரும்பான்மை ஆதரவாளர்களை பெரும்பான்மையான கொண்டு பார்த்தா அப்படி சொல்லிதான் இதோட பிரச்சனை இல்ல. அது அப்படி பிரச்சனை இருந்தா இது பழைய மாவை சேனாதி ராஜா தலைமையிலான மத்திய செயற்குழு, அங்கேயும் உங்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இல்ல. உங்களுடைய கொள்கை முடிவு சார்ந்த ஒரு பெரும்பான்மை இதெல்லாம் முக்கியமான கொள்கை முடிவு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நான் மட்டும் மாற்று கருத்தை வைக்கிறேன்னு சும்மா அதை பதிவு செய்துட்டு அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட ஒட்டுண்ணி மாதிரியான செயற்பாடு. அது நான் 10-14 வருஷம் பாராளுமன்றத்துல பழகின பழக்கமா இருக்கும். கொண்டு போய் ஹன்சாட்ல பொறிச்சிட்டோம்னா சரி எங்கட பேச்சுக்கள்ன்றது மாதிரி அது ஒன்று இருக்கலாம். ஆனா அந்த கடைசியில இவ்வளவு எதிர்த்து காய்ச்சவ ஒரு பக்கம் இருந்திருக்கணும். இல்ல நாங்கள் இதுதான் எங்கட நிலைப்பாடு, நீங்க அதை பதிவு செய்து வச்சுக்கொள்ளுங்க என்ற அளவுல சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் ஒரு 3 பேர் இருக்கணும். இதை தாண்டி கட்சி கடைசியில என்ன முடிவு வேண்டா, நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பிலேயோ அல்லது யாருக்கு ஆதரிக்கிறது என்றது தொடர்பிலேயோ இப்போ ஒன்னும் அவசரப்படுத்தவில்லை. முடிவெடுக்கிறது தேர்தல் நெருங்கட்டும், அந்த நேரம் பார்த்துக் கொள்ளலாம். அதோட புத்திசாலித்தனமான முடிவாம இருக்கும். என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே பொது தேர்தல் வர்றதுக்கான ஒரு சாத்தியப்பாடுகளும் இருக்குது. இந்த இன்னொரு 2 மாசத்துக்குள்ள அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கேக்குள்ள இப்பவே நாங்கள் அவசரப்பட்டு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சருக்கு போனா இந்த பொது தேர்தலை சந்திக்கல கொள்கை ரீதியான மக்களை குழப்புற மாதிரி இருக்கும். அதால இப்ப போஸ்ட்போன் பண்றது போஸ்ட்போன் தொடர்பாக இப்ப நாங்க கதைக்காமல் அந்த ஆங்கிள் இப்ப நீங்க சொல்ற ஆங்கிள் அணுகின மாதிரி தெரியல. அதாவது பொது தேர்தல் முன்கூட்டியே வரலாம், அப்படி வரும்போது அதையும் எதிர்கொள்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக அவர்கள் இத பேசின மாதிரி தெரியல. இந்த மொடர்ன் நாட்டுல உள்ள சிக்கல் இத கீறினவரே இல்லாத ஒரு விளக்கத்தை பாக்குறவர் கொண்டு அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறோம், புத்திசாலிகளை பார்த்து பாக்குறோம். அப்படி இல்லை, இந்த விஷயத்துல அவர்கள் ஒன்று எதிர்த்துத்தான் கூடுதலான ஆட்கள் கருத்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா தமிழரசு கட்சி நிராகரிக்குது அந்த இன்றைக்கு இல்ல, இனிமே அது நாளைக்கு எடுத்தான்னு 4 மாசம் கழிச்சு எடுத்தாலும் நிராகரிக்கிறது என்றதுதான் அங்க கூட்டத்தின் முடிவா வரப்போகுது தெரியுதா. ஆனா அந்த முடிவை அவர்கள் இப்ப பகிரங்கப்படுத்துறதுக்கு விரும்ப இல்லை. அது ஏன் தேவையில்லாத வேலை என்றது. அப்ப அதுல சிலர் அந்த கூட்டத்துல நேரடியாகவும் சொல்லி இருக்கணும், இந்த மற்ற கட்சிகள் இருக்குதானே, இந்த சின்ன டிடிஎன்ஏல இருக்கிற கட்சிகள், அந்த கட்சிகள் வந்து எங்களை வம்பு கிழக்குறாங்க. இவங்க வம்பு கிழக்குறதுக்கு நாங்கள் போய் மாட்டிக்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதனால அதெல்லாம் பிறகு ஆறுதலா பார்த்து கொள்ளலாம். இன்னும் யார் போட்டிடுறதுன்றது ஒன்றும் இல்ல, அவ தருவினமா தரமாட்டணுமான்றது கூட ஒரு இதுவும் இல்லை. அதுல எல்லாம் வரட்டும், அவை அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம். இது தமிழ் பொது வேட்பாளரா இருந்தாலும் சரி அல்லது தெற்குல இருக்கிற சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்கிறதா இல்லையான்றது எதுவா இருந்தாலும் சரி அதை பற்றி எல்லாம் பிறகு பேசுவோம் என்ற மாதிரி அதுதான் முடிவு. கட்சி கடைசியா எடுத்திருக்கக்கூடிய முடிவுன்றது அதுதான். இப்ப இருக்கிற நிலவரத்தின்படி எங்களுக்கு எப்படியும் அக்டோபர் 16க்குள்ள ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆகும். அத
மற்றதுல போஸ்ட்போன் பண்ண மாதிரி உச்சி காட்டுறது இல்ல. இதுவரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சில திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இனிமே அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனை வைக்கல, நாடாளுமன்ற தேர்தலை வைக்கிறதுக்கு இவர் மறுப்பாரா இருந்தா அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பொதுஜன பெரமுன கடைசி வரைக்கும் விடாது. அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லாம, பெரும்பான்மை இல்லாம ஒன்னும் செய்யல. அது மட்டும் இல்ல, நான் எப்படியான சேஞ்சஸுக்கு 2/3 லெவல்ல தேவைப்படுமோ அதெல்லாம் சாத்தியப்படுற மாதிரி வாய்ப்புகள் சரியான குறைவு, அதுக்கு வாய்ப்புகள் குறைவினி. ஆனா ரணில சொல்லல எங்கட மூளை வேற, ரணில மூளை வேறதானே. அதனால எல்லாரும் நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தல்ல மேபி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தமிழ் அரசியல்வாதிகள்ல புத்திசாலித்தனமானவர் என்று கருதப்படுற சுமந்திரன் கூட கடைசி வரைக்கும் அந்த தேர்தல் நடக்கும்னு தான் நம்பி இருந்தோம். ஆனால் ரணில் வழியால அதனால இப்பவும் கடைசி நேரத்துல என்ன நடக்கும் என்றதெல்லாம் தெரியல. ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி நிலைமை வந்தா போஸ்ட்போன் பண்ணலாம். அதனால அது என்ன நடக்கும், அது எப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சரிதான். ஆனா ரணிலுக்கும் இப்படி ஒரு தேவை இருக்குதானே, அப்பாயிண்டட் பிரசிடென்ட் எலெக்டட் பிரசிடென்டா அவருக்கு இருந்துருவணும்ன்ற ஒரு விருப்பம் கொஞ்சம் கூட அவருக்கு. அது எலெக்டட் பிரசிடென்டா இருக்கணும் இல்லாட்டி இவர்கள் அப்படியே சொல்லிக் கொண்டு தொடர்ந்து அப்ப அது அந்த குற்றச்சாட்டு இருக்கும் வரைக்கும் அவரும் சில விஷயங்களை உறுதியா முடிவெடுக்க இயலாத ஒரு நிலைமை இருக்கும். தன்னுடைய கொள்கையை யாரும் ஆதரிக்க மாட்டோம். இப்ப ராஜபக்ஷக்களே கூட இவர் எதிர்க்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். வெளிப்படையாக இவருடைய கொள்கை நிலைப்பாட்டில இருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள் என்றுதான் அவர்கள் பதிவு செய்யணும் வெளியில எல்லா இடங்களும். அது முந்தி எல்லாம் நாமல் காரியவாசம் இந்த கட்சியினுடைய செயலாளர் நாமல் ராஜபக்ஷ போன அப்படியான ஆட்கள் தான் பதிவு செய்யறாரு. இப்ப மஹிந்த ராஜபக்ஷவே அதை பதிவு செய்யறாரு. அதாவது நாட்டினுடைய சொத்துக்களை வளங்களை வெளியில விற்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் அது எதிரானதுதான், எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது என்ற மாதிரி அவர் பதிவு செய்ய தொடங்கினார். அப்ப அந்த முரணை அவர்கள் வெளிக்காட்ட தொடங்கி. இல்ல அதுவுமே உண்மையானதான். ராஜபக்ஷ பொறுத்த வரைக்கும் நாட்டின் சொத்துக்களை வெளியில விற்கிறதுக்கு எதிரானவர். தாங்கள் வண்டி பாக்கெட்டுக்கு போடலாம் வெளியாக்களுக்கு, நீ வெளியாக்களுக்கு தான் நாங்கள் வித்தவதான். அவ விற்கும் போது காசா வைக்க வரும், இவர் வித்தா இவருக்கு தானே போகும். இவருக்கோ இல்லாட்டி நாட்டு செலவு. இவர் விக்கல பெரும்பாலான பகுதி நாட்டுக்கு போகுது. ரணில் விக்கல இல்ல இல்லாட்டி மத்திய வங்கி ஒன்றுல என்ன நடந்தது. பட் பெரும்பாலான பகுதி கம்பேரிட்டிவ்லி ராஜபக்ஷ பெருமா சீனி அப்படின்னு மத்தல் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகுது யாருக்கு தெரியும். அதெல்லாம் எல்லா அரசியல்வாதிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஒரு அளவுக்கு மேல என்னத்தை சேர்த்து என்னத்தை செய்யறன்ற ஒரு சிக்கல் இருந்தாலும் அது பழகிட்டு அந்த இல்ல அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவர்களுக்கும் எலெக்ஷன் ரெண்டு வரைக்குள்ள அதனுடைய செலவுகள் அது இருக்குது. அவரும் தனித்தனியா இப்ப தான் நின்று தான் வெற்றி பெற வேணுமெண்டா அதுக்கான செலவுன்றது மற்றவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கல, அது கட்சியே அல்ல மற்றவர். அதனால ராஜபக்ஷ அப்படிதான் சொல்றாரு, சொத்தை விற்கிறதுல ஏற்புடைமை. அதாவது அந்த ரணிலுக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் இடையிலான ஒரு தேனிலவு காலம் இப்போதைக்கு முடிச்சு. இப்ப என்னன்னா ரெண்டு பேருக்குமே எங்க நிக்கணும்னா ரெண்டு பேரும் தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துறதுக்கான இடத்துல நிக்கணும். அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஆள் பிடிச்சு சாப்பிட்டு இருந்தாலும் சரி என்ற நிலப்பாட்டுலதான் இருக்கணும். அவன் அரசியல் எதிர்காலத்தை பற்றின ஒரு சந்தேகத்துல இல்லாட்டி அது தொடர் அதுக்கான ஒரு பாதைய சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் ரெண்டு பேருக்கும் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அரசியல் இருப்பு என்றது என்னன்னா ரணிலுக்கு தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும்னா அவர் ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டியவரா இருக்கணும். ஆனா ராஜபக்ஷக்கள் தங்களுடைய அரசியல் இருப்ப தக்க வைக்கிறதா இருந்தா அவர்களுக்கு பொது தேர்தல் அவர்களுக்கு பொது தேர்தல் தேவையா இருக்குது. இவருக்கு தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஜனாதிபதி தேர்தல் தேவையா இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒரே பாதையில போறதா இல்ல, ரெண்டும் வெவ்வேறு திசைகள்ல போக தொடங்கினோம்னா அந்த முரண் இப்ப அவர்கள் முதல்ல முரணான ஆட்கள் தான். ஆனா தங்கள் நலன்கள் என்று வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டினா சரிதானே. அந்த நலன் ஒன்று மீட் பண்ணும்போது சந்திக்கும் போது அந்த புள்ளியில ரெண்டு பேரும் சேர்ந்து வளகாலம் பயணிச்சவர். கொள்கை ரீதியாகவும்
யூஎன்பி என்றதும் பெரமுனன்றதும் என்டையர்லி டிஃபரெண்டான கான்செப்டோட இருக்கிறது. இவர்கள் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனையை வெளிப்படுத்துற இடதுசாரிகளும் கிடையாது, இடதுசாரி சிந்தனை அதை செயற்படுத்துறவர்களும் கிடையாது. ஆனா அப்படி என்ன மக்களை சொல்லி போய் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் நாங்கள் முதலாளிகள் என்ற மாதிரியான ஒரு போர்வையில போகக்கூடிய ஆட்கள். பட் இப்ப தங்கள் 2 பேருக்குமே தங்களுடைய அரசியல் இருப்புக்கு சேர்ந்து கொள்ளணும் என்ற போது சேர்ந்து கொண்டின அறகலையும் போது தேவையா இருந்தது 2 பேருக்கு. இப்ப என்னன்னா அந்த அதே அரசியல் இருப்புக்கு 2 பேரும் சேர்ந்து போனா கஷ்டம் என்ற நிலைமைக்கு வந்துட்டு அது சந்திக்குது இல்ல. அந்த புள்ளி 2 பேர்ட்ட நலன்களும் ஒரு புள்ளியில சந்திக்க முடியாம இருக்கிறதுனால அது பிரச்சனையா இருக்கு. ஓகே, இப்ப இவியல் எங்களுடைய தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள குழப்பங்களை தாண்டி இப்ப நாங்கள் இந்த பொது வேட்பாளர்ன்றதுல 2 விஷயத்த ஒரு தீர்மானமான முடிவா கொண்டு போகணும். இத எங்கட தேசிய கட்டுமானம் என்ற ஒரு கன்செப்டை வச்சுக்கொண்டு பொது வேட்பாளரை முன்னெடுக்கிறேன்னு சொன்னா அது பெரிய விஷயம். அதுக்கு யார் பொருத்தமானவர்ன்றதுல ஆரம்பிச்சு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி தனியே இது ஒரு ஜனாதிபதி தேர்தல், நாங்கள் எங்களுடைய மக்களுடைய தெரிவை இல்லாட்டி மக்கள் எண்ணப்பாட்டை முன் வச்சு கொண்டு போறோம்ன்றதுக்குள்ள அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வாங்கணும். அந்த முடிவை எடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இதை பற்றி கதைக்கிறாங்கள்ட்ட இருக்கு. ஏதாவது ஒரு இப்பதான் அவர்களுக்கு உண்மையான சவாலை சந்திக்கணும். என்ன நாங்கள் முதல்ல சொன்னாங்க, இந்த 2 பேரும் ஆள்ல ஆள் தங்கி இருக்க பாக்கினோம். அந்த கூட்டுணைவு அரசியல் கட்சிகள்ல தங்கி இருக்க பாக்குது, அரசியல் கட்சி கூட்டுணவை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நலனை பண்றதுக்கு பாக்குது. இந்த மாதிரி ஒரு இதுலதான் ஓடினோம். இப்ப என்ன ஆக போகுதுன்னா இப்ப திருசங்கு சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். சரிதானே? ஏன்னா தமிழரசு கட்சி எப்ப முடிவு செய்யும்னு தெரியாது, ஆதரவா இல்லையான்னு முடிவு செய்யும். பெரும்பாலும் இல்லை என்ற நிலப்பாடுதான் இருந்தாலும் கூட ஒபிஷியலி அறிவிக்க இல்லை. அப்ப இப்ப தமிழரசு கட்சி நிராகரிச்சிட்டு என்று சொல்லி போட்டு இவர்கள் எல்லாரும் வெளியில போகணும். சரிதானே? இல்லாட்டி அப்படி இல்ல, தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த கூட்டு முயற்சியில சேர்ந்து போறோம்னு சொல்லணும். ஆனா அதுலதான் ஏற்கனவே பார்த்துட்டேன், டெலோவுக்கும் பிளாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற மாதிரி தெரியலன்றதுனால இப்ப கூட்டுணைவுக்கு இது ஒரு பெரிய சவால். அவர்களை யாரும் இன்வைட் பண்ணாமலே தானே, அழைக்காமலே தான் ஏப்ரல் 30ஆம் தேதி அவர்கள் இது கூட்டம் நடத்தி பொது வேட்பாளரான இப்ப முழுக்க கயிறு அல்லது பந்து யார்ட்ட பக்கத்துல இருக்குதுன்னா கூட்டணிகளுடைய பக்கத்துல. அவர்கள்லாம் இந்த போட்டிய முழுக்க அவர்களா விளையாடி அவர்கள் வெல்லணும் அல்லது தோக்கணும். தோக்குறத பற்றி தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றுதான் நம்ம சொல்லி இருக்கோம் இதுவரைக்கும். சரிதானே? ஆனா அதை நோக்கி நீ முன்னறிவினமா அந்த தொடர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் தங்களோட வராது என்றது தெரிஞ்சா கூட இல்ல நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தத்தான் போறோம், அரசியல் கட்சிகளை விட்டுட்டு நாங்கள் அந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுப்போம் என்ற ஒரு இடத்துக்கு போவினமா என்றது இனித்தான் அவர்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய பெரிய சவால். இதை எதிர்கொண்டாகும். ஆயினாத்தான் இவ்வளவு நாளும் சரி கடைசி தாங்கள் சொல்லி வந்த கருத்தியலுக்கு நேர்மையா இருப்பினோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் பழிய தூக்கி தமிழரசு கட்சி மீது போட்டுட்டு தமிழரசு கட்சி ஒத்து வர இல்லை, அதனால ஒற்றுமை வர இல்லை, அந்த ஒற்றுமை இல்லை, தமிழரசு கட்சியும் வெளியில போயிட்டுதுன்னா வாக்கு வராது, அந்த வாக்கு வர இல்லைன்னா இந்த முயற்சி வெற்றி பெறாது, அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகணும். ஆனா அவர்களுடைய பேட்டிகள்ல அவர்கள் என்ன சொல்லினோம்னா, நாங்கள் ஒரு கருத்தியலை தான் முன்வைக்கிறோம், அந்த கருத்தியலை தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, வெற்றி பெறணும். வெற்றி என்றது ஜனாதிபதி தேர்தலில் அவர் தோத்து போறதை பற்றி பேசல. இந்த பொது வேட்பாளருக்கே தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல, அது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் முயற்சி செய்யறது, அந்த கருத்தியல் முயற்சி எதுக்கு தேவைன்னா அரசியல் வெற்றிக்காக அல்ல, எங்களுடைய தேச கட்டுமானம் தேசிய கட்டுமானம் மக்களை திருப்ப ஒன்றிணைக்கிறது ஒருங்கிணைக்கிறதுக்கு அது தேவையா இருக்கு. ஆகவே அதை நாங்க செயற்படுத்தணும்ன்ற மாதிரி சொல்லி வந்தவை இதுவரைக்கும். இனிமேலும் அதே நிலைப்பாட்டுல போவினமா? உண்மையா நான் நினைக்கிறேன், இனிமேலும் அதே நிலைப்பாட்டுல போவினமா இருந்தால் இதுல இன்னொரு பெரிய சிக்கல் ஒன்று வரும். இப்ப நாங்கள் தமிழ் எங்களோட கூட்டுணைவு என்ற இந்த அமைப்பு ஒரு பொது வேட்பாளரை நியமிக்குது. நியமிச்சுட்டா இப்ப அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பிரஷர் வரும். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்டி எங்களோட தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாட்டி தமிழ் ஒரு ஆள் பாக்கைக்குள்ள ஒரு பெரும்பாலான சிவில் அமைப்புகள் இதுல எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நிறுத்தி இருக்கு.
இவியல் வேற ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வலிக்கிட்டால் இவருக்கு எதிர்த்து தானே வேலை செய்யணும், இவருக்கும் எதிர்த்து வேலை செய்யணும். அப்ப கட்சிகள் திரும்ப ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ள உள்ளாகும். இல்ல அதுலதான் கேள்வி என்னன்னா, அந்த அளவு தூரம் கட்சிகளை அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய அரசியல் பலம் இந்த கூட்டணிவுக்கு இருக்குதான்ற கேள்வி. இந்த 14 தனிநபர்களுக்கும் அந்த 32 அமைப்புன்னு சொல்லப்படுறவர்களுக்கும் பின்புலத்துல இருக்கக்கூடிய அரசியல் ஆதரவுன்றது இருக்குல்ல, அந்த ஆதரவு தளம் எவ்வளவு என்றதை பொறுத்து தான் இந்த கட்சிகள் அதை பற்றி யோசிக்கும். அதாவது இதுல இருக்கிறவர்கள் நாளைக்கு போய் வெளியில போய் இந்த கட்சிகள் எல்லாத்த பற்றியும் ஒரு பிழையான அபிப்பிராயத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்காம போவார்களா, அல்லது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை குறை சொல்லுவார்களா? நீங்க சொல்ற வாக்களிக்கிறதுன்றது டிஃபரெண்ட் ஸ்டோரி. அது இவர் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பொது வேட்பாளர் நிலத்தினாலே சந்தேகம் என்றது நாங்கள் 2-3 தடவை காய்ச்சிட்டோம். இப்ப நான் சொல்றது இப்ப இவற்ற செயற்பாடு இப்ப கிட்டத்தட்ட என்ன நிலைக்கு மூவ் பண்ணு சொன்னா, தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளராக நிறுத்திச்சு சொன்னால் இந்த கூட்டணிவு எங்களுடைய அரசியல் கட்சிகள் நேரடியா ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்கான ஒரு நிலப்பாடு எடுக்கிறதுல ஒரு சிக்கல் வரப்பா. அப்படி யோசிக்க இல்லையா? இல்ல, ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அது சிக்கலா வராது என்று நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்ப இருக்கிற ஏற்கனவே ஒரு சூழல் உருவாக்கப்பட்டாயிருக்குது. இப்ப இல்ல, அது இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி அல்ல, அதுக்கு முதலே அறகலரே அவருக்கு பின்னால வந்த அரசியல் கள நிலவரத்திலேயே ரணில் விக்ரமசிங்க உட்பட தெற்கினுடைய எந்த ஒரு அரசியல் தலைவரும் எங்களுக்கு தீர்வு தர்றதுக்கு முன்வர மாட்டார், அல்லது அதை நேர்மையா அந்த விஷயத்துல நடந்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில ஏற்பட்டாயிற்று, ஏற்கனவே ஏற்பட்டுட்டது. சரிதானே? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த இவர்கள யாரையாவது ஆதரிக்கிறதா இருந்தா அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு உறுதியான சமிக்க வேணும். அதாவது அரசியல் தீர்வு குறித்து தான் அது இருக்கலாம், வேற ஒன்றுமே இருக்க முடியாது. அப்ப அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட எடுத்து அங்க இருந்து யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கொண்டு வர்றாரா இருந்தால் அது உண்மையோ பொய்யோ இந்த தீர்வு நோக்கிய ஒரு பொதியோட தான் வந்த ஆவினம், அது இல்லாம வர போறது இல்லை. அப்ப அதுவா பொது வேட்பாளரா என்று வரும்போது இந்த பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டிணைவனுடைய அரசியல் பலம் என்ன என்ற கேள்வி இருக்கு. அதாவது அதுல இருக்கிறவர்கள் சொல்லி அதை கேட்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை என்ன என்றது ஒன்று இருக்கு. அதைத்தான் கடைசியில கால்குலேட் பண்ண. ஏன்னா அரசியல் கட்சிகளினுடைய எண்ணமும் போக்கும் செயல் வழியும் எப்படி இருக்க போகுதுன்னா வாக்குகளை நோக்கித்தான். அப்ப இவர்கள் சொல்லி தங்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படுமா, அல்லது ஒரு இப்ப அவர்கள் சொல்லி ஒரு 5 லட்சம் பேர் வாக்களிப்பார்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் கால விழுந்தது வாக்கி. ஆனா அப்படி ஒரு பலம் அவர்களுக்கு இருக்கான்ற கேள்வி தான், அந்த விடைதான் இதை தீர்மானிக்கும். ஏன்னா இப்ப இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜிய பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா இப்ப பொது வேட்பாளரை இவியல் நிறுத்தினான், நம்ம பொது வேட்பாளரை யாருன்னு சொன்னா எங்களுடைய கூட்டுணைவு நிறுத்தினான். அப்ப இப்ப இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சிக்கலான நிலைமை வருது. நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண இல்ல என்ற இல்லாட்டில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள தலைமைக்கு ஏன்னா அவர்கள் தீர்வு தொடர்பான ஒரு சஜஷனையோ இல்லாட்டி ஒரு வாக்குறுதியோ உங்களுக்கு தரைக்குள்ள அவர்களை ஆதரிக்கணும்னு தேவை இருக்கு. நாங்கள் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்க்கப்பட்ட அந்த 3 வேட்பாளர்களும் 51% நேரடியா பெறமாட்டினாங்க. அப்ப அகைன் 2வது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற தமிழ் பொது வேட்பாளரை இவர்கள் ஆதரிக்கிற சமயத்துல இந்த கட்சிகள் தனித்தனியா அங்க இருக்கக்கூடிய வேட்பாளரை ஆதரிச்சு கொண்டு அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா தமிழ் பொது வேட்பாளருக்கு 1வது வாக்க செலுத்தி 2வது வாக்க தமிழரசு கட்சி ஏ என்றவருக்கு சப்போர்ட் பண்ணும், சின்ன டிடிஎன்ஏ பி என்றவரை சப்போர்ட் பண்ணும். நீங்க 2வது விருப்பு வாக்க நீங்கள் அந்த சிங்கள வேட்பாளருக்கு நேரடியாக ஓப்பனா கதைச்சா இதுக்கு ஒரு தீர்வு மாதிரி தெரியலையா? அத அவர்கள் சொல்ல போனா அவர்கள் சதி கோட்பாட்டுக்குள்ள சிக்கிக் கொள்ளுவார்கள். அவர்கள் இதுவரைக்கும் அதாவது கூட்டுணைவு இதுவரைக்கும் சொல்லி வந்த எல்லா தத்துவங்களும் சிதஞ்சு போயிடும். இப்ப நீங்களும் திருப்பி யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை கொண்டு வர்றதுக்காக தான் வேலை செய்றீங்கள் என்ற மாதிரியாக சொல்லப்பட்ட அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமும்
அங்க உண்மையாயிடும். அதனால அவர்கள் அதை நோக்கி போவார்கள். அப்படி போனா அது ஒரு தற்கொலைக்கு ஒப்பான செயலா தான் இருக்கும். கூட்டுணைவுக்குரிய தற்கொலை. ஏன்னா அவர்கள் இதுவரைக்கும் அப்படி இல்ல. கூட்டுணைவு அரசியல்வாதிகளை விட்டுரும். நீங்க இந்த கூட்டுணைவுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பேர் விக்னேஸ்வரனோ அல்லது மற்றவர்களோ ஏற்கனவே இந்த ரணில்லான எங்களுடைய தெரிவண்டோ அல்லது நாங்கள் 2வது விருப்பு வாக்க அந்த தெற்கின் நிலை இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவருக்கு செலுத்தலாம் என்று சொன்னவர்களோ அவர்கள் எல்லாரையும் வெளியில விட்டுருவோம். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னா அதெல்லாம் சொன்னவன். ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த கூட்டுணைவு பொது வேட்பாளர் விஷயத்தை பொறுப்படுத்ததுக்கு பிறகு கூட்டுணைவு இதுவரைக்கும் ஒரு இடத்திலையும் உத்தியோகபூர்வமா தான் 2வது தெரிவை பற்றி பேசலேன்றது. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு அவர்கள் எழுதுற கட்டுரைகள்லயோ அல்லது அவர்களுடைய பேட்டிகள்லயோ நேர்காணல்கள்லயோ அவர்கள் சொல்கிறது தாங்கள் 2வது தெரிவை பற்றி தாங்கள். அதனால அந்த நீங்க சதி கோட்பாட்டுக்குள்ள போகாதீங்கோ, எல்லாத்தையும் எங்கள் மீது சந்தேகப்படாதீங்கோ அப்படி அதை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய நிலைப்பாடு அதுதான். அப்படி இருக்கும்போது இப்ப திடீரென்று நாங்கள் இல்ல நீங்க 2வது யாருக்காவது ஓட் பண்ணலாம் என்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தா அது தற்கொலை கொப்பாங்க. நான் ஒன்று கூட்டுணைவை சொல்ல இல்ல, கூட்டுணைவு தனியா இந்த பொது வேட்பாளரையும் முன்னிலை பத்தி காட்சி கொண்டு போகணும். இந்த அரசியல் கட்சிகள் 1வது வாக்க இந்த கூட்டுணைவு முன்வைக்கிற பொது வேட்பாளருக்கும் 2வது வாக்க அவர்கள் தங்கள் அரசியல் கட்சிகளை பொறுத்த அப்படி போடுறதன் மூலமா நீங்கள் அங்க பிரச்சனைக்குள்ள அவர்கள் அதாவது தெற்கில இருக்கிற 3 வேட்பாளர்களும் என்ன எதிர்பார்ப்பினோம்னா தன்னுடைய நேரடிய வெற்றியை தான் தான் தோக்குறன்ன்றதை பற்றி அவர்கள் யோசிக்க போறது இல்லை. 2வது வாக்குக்கு போகணும் என்ற நிலைப்பாட்டை பற்றி அவர்கள் கருத மாட்டார். அதை இது என்ன பண்ண 51% கடக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்றதுதான் அவர்களுடைய சிந்தனையா இருக்கு. அப்ப நீங்கள் நேரடியாக போடும். இன்னும் சொல்ல போனா 2வது ஜேவிபி சொல்ற மாதிரி 2வது வாக்க போடவே போடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. எனக்கு போடுறோம் 2வது இப்ப இதுதான் 2வது வாக்கத்தான் தீர்மானிக்க எல்லாரும் அதான் சொல்ல போயிடும் கடைசி. அப்ப எங்கட தமிழ் கட்சிகள் இது ஆதரிச்சா அவர்கள் நேரடியா தான் போகணுமே தவிர அப்படி போகாம அவர்களும் அவரோட பேரம் பேச இல்லாது. பேரம் பேசினமா இருந்தால் பேரம் பேசி சரி அவர் செய்யறார் செய்யல எந்த சிங்கள தலைவரும் எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு தந்ததில்லை அல்லது. ஆனா அந்த தேர்தல் அழுத்தம் வரும் அல்லோ, அந்த அழுத்தம் உயர 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 தன்னுடைய வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு அவர்கள் எல்லாத்தையும் அரசியல்வாதி தானே. அதனால ஒரு பக்கத்துல எப்படி சிங்கள மக்கள்கிட்ட தமிழர்களை விற்பார்களோ அது மாதிரி தமிழர்கள்ட்டையும் அவர்கள் சிங்கள மக்களை விற்கிறதுக்கு தயங்க மாட்டார். அப்ப தமிழ் மக்களுடைய ஒரு 5 லட்சம் வாக்கு கிடைக்கும். அந்த 5 லட்சம் தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமானது என்று கருதினா அவர்கள் வாக்குறுதி வழங்குறதுக்கு தயங்க மாட்டார். ஏன்னா அந்த தீர்வுதாரம் இந்த தீர்வுதாரம் என்ன வேணும்னா தாரன்னு சொல்றதுக்கு தயங்க மாட்டார். அப்படி சொல்லி கொண்டு வரும்போது செய்யணும்ன்றதை நிறைவேற்றினோம் எதிர்பார்க்க முடியாது. திரும்பவும் அதுதான் என்ன வரலாறு முழுக்க உலகால வரலாறு 70 வருஷமா செய்யாததான் அவன் இங்க செய்ய போறான் எதிர்பார்க்கறதுக்கு நீ எவனாவது பிறந்து வரணுமே தவிர அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அப்படி நம்ப வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லா தீர்வும் தந்துடுவேன் என்று கடைசி நிமிஷங்கள்ல எங்களை நம்ப வைக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 3 தேர்தல் நம்ப வச்சவதான். அது மாதிரி நம்ம அப்படி நம்ப வச்சு வர்ற ஒருத்தருக்கு நீங்க 2வது வாக்கு தான் போடுவீங்கன்னா அவன் உங்களை நம்புறதுக்கு ரெடியா இருக்க மாட்டான். அதனால அது எப்படியும் நேரடி பேரமாட்டான் இருக்கும். வாக்கு அதுக்கான தீர்வு என்றதுதான் நேரடி பேரமா தான் இருக்க முடியும். அதனால இந்த யோசனைகள் சரியா வருமானு தெரியல. 2வது அதான் அந்த 5 லட்சம் வாக்குகளை கட்டுப்படுத்துறதுக்கான அரசியல் பலம் இந்த கூட்டுணைவுக்கு இருக்குமா இருந்தால் நீங்க சொல்ற ஏதாவது ஒரு என்ன அங்க மட்டும் பேசாது அரசியல் கட்சிகள் தமிழ் கட்சிகள் கூட்டுணைவோடையும் பேச வேண்டும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி ஒரு அரசியல் பலம் கூட்டுணைவுக்கு இருக்கிறதாக தெரியல. இல்ல அது முதல் தெரியல அவையில நம்புற மாதிரி தெரியல. அதல்ல பிரச்சனை. தாங்கள் ஒரு பலம் வாய்ந்த கூட்டுணைவு தங்களுடைய முடிவுகள் மக்களால் ஏற்கப்படும் என்றொரு நிலைமையை கிரியேட் பண்ணினா நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அரசியல்வாதிகள் வேண்ட காலில் போய் விடுவோம். நீங்க என்ன சொல்லுங்க நாங்கள செய்யறோம் இல்லாட்டி உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லி விழுந்தடிச்சு போட்டி போட்டு இருக்கு.
இவர்கள் அதுக்கான முன்னெடுப்பை செய்யணும் என்றது உண்மையா கவல். நாங்கள இதுக்கு முதல் சில அப்படி வந்தா நல்லது, அதுதான் செய்யப்பட வேண்டியதுன்னு பேசி இப்ப அவர்களுக்கு முன்னால இருக்கிற சவால் அதுதான். இப்ப அவர்களுக்கு பின்னால இந்த அரசியல் கட்சிகள் அணிவகுத்து போறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. இல்லாட்டி அது சுருங்கி கொண்டே வருது. அந்த நிலையில இவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக தொடர்ந்து முன்னேற போயினமா இல்லையா? அப்படி தொடர்ந்து முன்னேறதா இருந்தா அதுக்கான வழி என்ன? அந்த வழிவகைகளுக்கான அவர்களுடைய ஊடக ஆதரவுல இருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் முதல்ல. சரிதான். ஏன்னா இங்க ரெண்டு மைய புள்ளிகள் வந்துடும். ஒன்று பொது வேட்பாளர் வரும், இந்த பக்கத்துல யாரை ஆதரிக்கிறதுன்றது ஒன்று வரும். இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர்கள் இது எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு அவர்கள் சொல்ற தேச கட்டுமானத்துக்காகவும் தேசிய கட்டுமானத்துக்காகவும் கொள்கையில தான் நாங்கள் உறுதியா அனுப்போம் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்களா இருந்தால் அவர்களுக்கு இதுதான் உண்மையான சவால். இந்த சவாலை வெற்றி கொண்டு நம்ம இருந்தா அவர்கள் உண்மையிலேயே கொள்கைவாதிகள் என்று ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப அப்படி இப்படி என்ற குழப்பங்கள் இப்ப எங்களுடைய அந்த கூட்டுணைவுக்கு இனி அடுத்துதான் முன்னெடுக்கணும் என்றதுக்கான பணி வந்திருக்கு. உலகம் அவையலை சாட்டு சொல்லிக் கொண்டும் எங்களுடைய அரசியல் கட்சிகளையோ அரசியல்வாதிகளையோ கையை காட்டி கொண்டும் மூவ் பண்ணலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்த அந்த கூட்டுணைவு இப்ப தாங்கள் சுயமா முடிவெடுத்து ஸ்டாண்ட் பண்ணணும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கீங்கன்னா சாமிய தோல்ல தூக்கிட்டோம் சுத்தி கொண்டு. ஆனா கிட்டத்தட்ட சூரன் போர் நிலைமை மாதிரி ஏற்கனவே முருகன் வர நிப்பார். இவ சூரனை தோல்ல தூக்கி இருக்கணும். சரிதானே? சூரன் வெயிட் தெரிந்தானே, என்ன நம்பிக்கையில ஏத்தின வேண்டா எல்லாரும் வந்து தோல் வாங்க போட்டு அடுத்தவனுக்கு மாத்தலாம் என்ற அவனும் வந்து தோல் கொடுப்பான். இப்ப அது வருவான்ன்றதெல்லாம் சந்தேகத்துக்குரியதா போச்சு. மொத்த சுத்து நீங்கள்லாம் சுத்தி சூரன் போர் முடிச்சாகும். அதுக்கு உங்களுக்கு தோல்ல வலிமை இருக்குதான்றதுதான். தோல்ன்றது முதல் மனதுல வலிமை இருக்குதா, அதுக்கான திட்டம் இருக்குதா? நீங்க மனதுல வலிமை இருக்கான்னு நீங்க தூக்கிட்டீங்க. ஏப்ரல் 30 சூரனை தூக்கி தோல்ல வச்சுட்டீங்க. சரிதானே? வச்சா இனி முடிச்சாகணும் போரு. அதுக்கு உங்களுக்கு வலிவு இருக்குதான்றத நிச்சயமா பாப்போம். தொடர்ந்து மக்களும் இந்த நகர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் அது எங்களால முடிஞ்ச உள்ளூட்டு விஷயங்கள் மற்றது மக்களின் கட்சிகளின் இந்த கூட்டமைப்புகளின் நோக்கங்கள் கதைகளை வச்சுக்கொண்டு ஒரு அனலைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாங்களும் கிட்டத்தட்ட இன்னொரு சூரனை தூக்கி தோல்ல வச்ச மாதிரி தான் இடையில விட்டுட்டு ஓடையில்லாத ஒரு நிலைமை. இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அலசி ஆராய்ந்து இந்த நாட்டு நடப்புகள் தொடர்ந்து சிறப்பாக இடம்பெறும் என நம்பி வணக்கம்.